அந்த பண்ணாரி அம்மனே நேர்ல பார்த்த மாதிரி இருக்கு தாயி. தங்கச்சேலை மாதிரி இருக்க தாயி. உன்னை கண்ணார பார்க்க தான் உங்க ஆத்தாளுக்கு கொடுத்து வைக்காம போச்சு. கேள்வி வந்தமா நலங்கு வச்சம்மா போனமான்னு இல்லாம வை ஃபீலிங்ஸ். நீ ஏதாவது சொல்லிட்டு போயிடுவ. இந்த சின்ன பொண்ணு ஏன் நான் அவளுக்கு அம்மாவா இருந்து எல்லாம் செய்யலையான்னு கேட்பா. அண்ணா நீ எல்லாம் எனக்கு அம்மா ஆயிட முடியாதுன்னு திருப்பி கேட்பா. இவங்க 2 பேரும் சண்டை போட்டு தெருவே நாரணும். நீ சிண்டு பிடிக்க வேற இடமா இல்ல. வந்ததுக்கு வெத்தலை பாக்கு போட்டுட்டு கிளம்பிக்கிட்டே இரு. வாங்க மாப்ள. இரு கொஞ்சம் எழுந்துருங்க. நீங்க தான் கரெக்ட். இப்ப என் மச்சான் தான் அண்ணனுக்கு நலங்கு வைக்க வந்திருக்காப்ல. ஆனா நலங்கு வைக்க கூடாதுன்னு என் மாவ சொல்லுவா. அண்ணத்தை சமாதானப்படுத்த நீங்க என்ன சொல்லுவீங்க? எங்க சொல்லுங்க பாப்போம். இத பாருமா, உன் தாய் மாமனை கண்டா உனக்கு ஆகாதுன்னு தெரியும். அதுக்காக முறைன்னு ஒன்று இருக்குல்ல, அவன் பாட்டுக்கு ஓரமா நின்னுட்டு முறை செஞ்சுட்டு போட்டோம். ஏதோ ஃப்ளோ மிஸ் ஆகுதே. அம்மா நீ சொல்லு பாப்போம். அண்ணா நல்ல நேரத்துல தாய்மாமன் நலங்கு வைக்கிறது தானே நம்ம ஊர் வழக்கம். எனக்கு நலங்கு வைக்க என் தாய் மாமா சண்முக மாமா வந்துட்டு இருக்காரு. கண்டவெல்லாம் எனக்கு முறை செய்ய வேணாம். அடச்சா, இத கேட்டு கேட்டு என் காதே புளிச்சு போச்சு. இவ மாமனே வரட்டும், அவங்கிட்டயே கேட்போம். அவரு புத்திமதி சொல்லி என் மச்சான நலங்கு வைக்க சொல்லுவாரு. அப்புறமா அவன் வைப்பான். மாப்பிள்ள அல்ல கையெல்லாம் வந்துட்டு இருக்கு. அதுங்கெல்லாம் வந்துட்டு போட்டோம். நீங்க அப்படி உக்காந்துக்கிட்டு பல்லார சாப்பிட்டுட்டு இருங்க. வணக்கம் மாமா. வாங்க வாங்கக்கா வாங்க. வாங்க மாமா.
மாப்பிள அடுத்து நீங்க வந்து நிலங்க வைங்க. மாமா அவனை வெளியே போக சொல்லுங்க.